தேசிய பாடலான வந்தே மாதரம் தொடர்பான விரிவான விதிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வகுத்திருக்கிறது. புதிய விதிகளின்படி 1937 நீக்கப்பட்ட பத்திகள் வந்தே மாதரம் பாடலில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளன. இதுவரை முதல் 2 சரணம் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் 6 சரணங்களையும் பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் தேசிய கீதம் இசைக்கப்படும் நிகழ்வில் வந்தே மாதரத்தை முதலில் இசைக்க வேண்டும் என்றும் இந்த புதிய விதி குறிப்பிடுகிறது. தாய்நாட்டை லட்சுமி, சரஸ்வதி, துர்கையோடு ஒப்பிடும் வரிகளும் இனி இசைக்கப்படும் என்று இந்த புதிய விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, பல்வேறு புதிய விதிகளை வகுத்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். விதிகள் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, என்ன தகவல்? தேசிய கீதமான ஜனகணமனவுக்கு இணையான மரியாதையை தேசிய பாடலான வந்தே மாதரத்துக்கு வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய விதிகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த விதிகளின்படி தற்போது நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் இல்லம் ஆகிய இடங்களிலே இசைக்கப்படும் வந்தே மாதரம் இனி அனைத்து தேசிய நிகழ்ச்சிகளிலும் இசைக்கப்படும். உதாரணத்துக்கு பத்ம விருதுகள் வழங்கப்படும் சூழலிலே குடியரசுத் தலைவர் இல்லத்திலே வந்தே மாதரமும் இசைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே தேசிய கீதமான ஜனகணமனவுக்கு எழுந்து நின்று மரியாதை தெரிவிப்பது போல தேசிய பாடலான வந்தே மாதரத்துக்கும் எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விவரங்கள் அடங்கியுள்ள நிலையில் வந்தே மாதரம் தொடர்பான ஒரு சர்ச்சை தற்போது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. வந்தே மாதரத்தை பொறுத்தவரை அதை 2 பாகங்களாக பிரிக்கலாம். முதல் பாகத்திலே நமது நாட்டை, அதன் இயற்கை வளங்களை சுட்டிக்காட்டி புகழ்ந்து பாடும் சரணங்கள் இருக்கின்றன. 2வது பகுதியிலே நமது தாய் நாட்டை துர்கா எனவும் சரஸ்வதி எனவும் லக்ஷ்மி எனவும் சித்தரித்து பாடும் முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. இந்த 2வது பகுதிக்கு 1930களிலே எதிர்ப்பு கிளம்பியது. அப்போது சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த வரிகளை நாங்கள் பாட முடியாது, எங்கள் மதத்துக்கு எதிரானது என எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். ஆகவே அப்போது ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி தலைமையிலே பல்வேறு தலைவர்களை கலந்தாலோசித்து, குறிப்பாக ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் மௌலானா ஆசாத் ஆகியோரை கலந்தாலோசித்து முதல் 2 பட்டிகளை மட்டும் இனி பயன்படுத்தலாம், அதில் எந்த விதமான சர்ச்சையும் இல்லை என்று அப்படியே பயன்படுத்தி வந்தனர். தற்போது மீதமுள்ள பகுதியை பயன்படுத்த வேண்டும் என்கிற வலியுறுத்தல் தொடர்ந்து இருந்து வருகிறது. அத்தகைய சூழ்நிலையில்தான் இனி முழு வந்தே மாதரம் பாடல் அனைத்து இடங்களிலும் பாடப்படும், இசைக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு இன்று காலையிலேயே மக்களவையில் எதிர்ப்பு கிளம்பியது. மேற்கு வங்க மாநிலத்திலே சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது, அதை மனதில் கொண்டுதான் இத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். வந்தே மாதரம் பாடலை இயற்றியது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அந்த பாடலுக்கு இசை வடிவம் அளித்தது மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர். ஆகவேதான் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுடன் இந்த நடவடிக்கைக்கு தொடர்பு இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அரசியல் ரீதியாக சர்ச்சையை உண்டாக்கும் இந்த உத்தரவு காரணமாக இதை அமல்படுத்தும் போது எத்தகைய சர்ச்சைகள் எழுகின்றன என்பது தற்போது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.